பல லாபத்தை ஈட்டு தரப்போகிறார். பல மடங்கு உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பெருக்கி 1க்கு 5 மடங்காக நாம் திருப்பி தரப்போகிறார். அதனால் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கிடைக்கப் போகிறது. பிரான்ச் 1க்கு 2ஆக நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. தொழில் புதுசாக ஆட்கள் எடுப்பீங்க. பற்றாக்குறை வேலை ஆட்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பார்ட்னர் தொழிலால் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஷிப் நீங்கள் செய்யணுன்னாக்கா மனைவி பெயர்லையோ இல்லை நண்பர்கள் பெயர்லையோ இல்லை ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை விரிவுபடுத்த தாராளமாக செய்யலாம். ரொம்ப யோகமாக இருக்கிறது. சுப திருமணம் நடக்கும். ஒரு காது குத்து, ஒரு வீடு கிரகபிரவேசம், இப்படி நல்ல சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கப் போகிறது. உங்கள் வீட்டிற்கு ஒரு புது உறுப்பினர் வர வாய்ப்பு இருக்கிறது. மருமகளோ ஒரு மருமகனோ அல்லது ஒரு குழந்தை பாக்கியமோ, இப்படி ஏதாவது ஒரு புது உறுப்பினர் உங்கள் குடும்பத்துக்கு வருவாங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. கடன் சுமையிலேருந்து முக்கியமாக விடுபட போகிறீர்கள். கடன் எதிரி இது ரெண்டுமே உங்களை வாட்டி வதைக்குது. ஒரு பக்கம் எதிரி தொல்லை, ஒரு பக்கம் கடங்காரன் தொல்லை. வாழ்வா சாவா என்று போராடி இருந்த நீங்கள் இனிமேல் கடன் தொழிலிருந்து விடுதலையாகி எதிரி தொழிலிருந்து விடுதலையாகி அப்படியே ஒரு கம்பீரமாக செயல்பட போகிறீங்க. கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். சொத்து பிரச்சனை இருப்பவர்களெல்லாம் சொத்து பிரச்சனை தீரப்போகுது. இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மே மாதம் 18/5/2025 ஆண்டு அந்த தேதியில் இரவு 11 மணி 1 நிமிடத்திற்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி இடம்பெறுகிறார். இவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகள், அதாவது 18 மாதம் அவர்கள் நம் ராசிக்கு என்ன செய்ய போகிறார், என்ன பலன்கள் கொடுக்க போகிறார், மேசம் முதல் மீன ராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, முதலில் ராகு பகவான் என்ன செய்கிறார் என்று வாருங்கள் பார்ப்போம். நமக்கு 12 இருப்பது ஒரு சொல்லப்போனால் ஒரு சாதகமே என்றே சொல்லலாம். அதாவது ராகு 12 நிறைய விரயத்தை கொடுப்பார் என்று எல்லாம் நினைக்க வேண்டாம். அவர் கொடுப்பது சுப விரயத்தான் கொடுப்பார். அப்படி தேவையில்லாத செலவை தண்ட செலவெல்லாம் தர மாட்டார். சுப விரயம், ஒரு கல்யாணம், ஒரு வீடு கிரகபிரவேசம், ஒரு வண்டி வாங்கிறது, ஒரு நகை வாங்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் போய் வர்றது, ஒரு கோயில் ஆன்மீக பயணம் போய் வர்றது, ஒரு கோயிலுக்கு நன்கொடை, இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளை தான் கொடுப்பார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பண வரவு இருப்பதனால சுப செலவு தருகிறார். நம்ம ராசியில் ஆல்ரெடி சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே சனி பகவான் அமரப்போகிறார். இந்த காம்பினேஷனால் நமக்கு வருமானம் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அப்படி தொழில் மூலியமாக நமக்கு பல லாபத்தை ஈட்டு தரப்போகிறார். பல மடங்கு உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பெருக்கி 1க்கு 5 மடங்காக நாம் திருப்பி தரப்போகிறார். அதனால் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கிடைக்கப் போகிறது. பிரான்ச் 1க்கு 2ஆக நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. தொழில் புதுசாக ஆட்கள் எடுப்பீங்க. பற்றாக்குறை வேலை ஆட்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பார்ட்னர் தொழிலால் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஷிப் நீங்கள் செய்யணுன்னாக்கா மனைவி பெயர்லையோ இல்லை நண்பர்கள் பெயர்லையோ இல்லை ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை விரிவுபடுத்த தாராளமாக செய்யலாம். ரொம்ப யோகமாக இருக்கிறது. ரொம்ப நாளாக அதாவது சம்பளத்துக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறமே என்று வருத்தப்படுபவர்கள் கூட சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் இல்லை நீங்கள் ஓனர் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஓனர் ஆவீங்க. குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை விலகும். குடும்ப உறுப்பினர்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமையில் பலம் பெருகும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
உழைத்து உழைத்து ஓடா போன உங்களுக்கு ஒரு நல்ல பேரே இல்லை என்ற ஏக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு இனி எல்லாம் இந்த 18 மாதத்தில் நீங்கள் எங்கேயோ போக போகிறீர்கள், சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கையில் பொருளாதாரம் இருப்பு அதிகமாகும், பேங்க் பேலன்ஸ் உயரும், குடும்பத்துக்கு வர வேண்டிய பண உதவி, பொருள் உதவி எல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்து சேரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கூட நல்ல விஷயங்கள் நீங்கள் திடீர்னு எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராகு பகவான் உங்களை ஒரு உச்சக்கட்ட வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறார். நண்பர்களின் மூலியமும் ஆதாயத்தை கொடுக்க போகிறார். திருமணம் ஆகாதிருந்த உங்களுக்கு கூட இனி கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது பெண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை, மாநில அரசு, ஒன்றிய அரசு மாப்பிள்ளை, நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலதிபரோ இல்லை சொந்தக்கார மாப்பிள்ளையோ இல்லை நீங்கள் விரும்பும் மாப்பிள்ளையோ கண்டிப்பாக கைகூடும், நிறைவேற்றி வைப்பார். ஆதாயமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பெண்களிடம் எதிர்பார்த்தார் போல் நீங்கள் விரும்பும் பெண்ணோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற மாதிரி கிடச்சா வேலை செய்கிற பெண்ணோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு பெண் அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறார். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. சுபன் திருமணம் நடக்கும், ஒரு காது குத்தல், ஒரு வீடு கிரகபேசம், இப்படி நல்ல நல்ல சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கப் போகிறது. உங்கள் வீட்டிற்கு ஒரு புது உறுப்பினர் வர வாய்ப்பு இருக்கிறது. மருமகளோ ஒரு மருமகனோ அல்லது ஒரு குழந்தை பாக்கியமோ, இப்படி ஏதாவது ஒரு புது உறுப்பினர் உங்கள் குடும்பத்துக்கு வருவாங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. மீனராசி அன்பர்கள் எப்பொழுதும் கூட ஒரு நண்பர்களை வைத்து கொண்டிருந்து சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டிருக்கும் நீங்கள் இனிமேல் தடையில்லாத அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறீர்கள், வெற்றி காணப் போகிறீர்கள். அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக அரசு வேலை அந்த பழனி முருகர் அருளால் உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்கள் அதிகாரியால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு அவ்வளோ ஆதாயமாக இருக்குது அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு. அதே போல் வெளியில் வேலை செய்பவருக்கு, கம்பெனி வேலை செய்பவர்களுக்கும் உங்களுடைய ஓனர் சாதகமாக இருப்பார். கம்பெனி மூலம் வெளிநாடு செல்லும் பயணம் யோகம் இருக்கிறது. அதனால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கும் உடனடியாக வெளிநாட்டு வேலை, நண்பர்கள் மூலிமா உதவி, ஆதாயம் எல்லாமே கிடைக்கும். ஒரு அரசியல்வாதியால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு பொறுப்பான பதவி கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல புதுப்பணி செய்பவர்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய பணி சுமை அதிகமாகிட்டே போகும், பொறுப்புகள் அதிகமாகும். ஆனால் இதெல்லாமே திறம்பட செய்து நீங்கள் வெற்றி காணுவீர்கள். 4 பேருக்கு தலைவராக இருப்பீர்கள். அரசியலில் தலைவர் பதவி, கவுன்சிலர் பதவி, ஒரு மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவி இதுபோலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வருங்காலம் பிரகாசமாக இருக்கிறது. அரசியலில் உங்களுக்கு வருங்காலம் பிரகாசமாக இருக்கிறது. சிறப்பாக இருக்க போகிறீர்கள். லக்ஸுரி லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த லக்ஸுரி லைஃப்பை நீங்கள் அடைய போகிறீர்கள். மீனராசி அன்பர்கள், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு உடனடியாக சேரப்போகிறது. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு நீண்ட நாள் தடையாக இருந்த அந்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த ஒற்றுமை ஓங்கும். உங்களுக்குள்ள பகை விலகும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு சோறு போடுவார்கள். பிள்ளைகள் மூலம் ஒரு ஆதாயத்தை பெற்று நீங்கள் அரசாங்கத்தின் உதவி பெற்று நீங்கள் நல்லா இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண தடையெல்லாம் விலகி கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கடன் சுமையிலிருந்து முக்கியமாக விடுபட போகிறீர்கள். கடன் எதிரி இது ரெண்டுமே உங்களை வாட்டி வதைக்குது. ஒரு பக்கம் எதிரி தொல்லை, ஒரு பக்கம் கடங்காரன் தொல்லை. வாழ்வா சாவா என்று போராடிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் கடன் தொழிலிருந்து விடுதலையாகி, எதிரி தொழிலிருந்து விடுதலையாகி அப்படியே ஒரு கம்பீரமாக செயல்பட போகிறீங்க. கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். சொத்து பிரச்சனை இருப்பவர்களெல்லாம் சொத்து பிரச்சனை தீரப்போகுது. அந்த பாகப்பிரிவினை நல்லபடியாக முடிச்சு போய் அவங்களுக்கு சேர வேண்டிய பாகங்களை பிரித்து கொடுத்து அண்ணன் தம்பிங்க உதவி, அப்பா உதவியால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அந்த சொத்து மேலே இருந்த
நீண்ட நாள் இருந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் விடுபட இந்த சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு 6ல் வரும் கேது பகவானால் புதியதாக ஏதாவது வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை. அதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நாட்டு வைத்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால் நாட்டு வைத்தியம் மூலம் உங்களுக்கு குணமடைய வாய்ப்பு இருக்கிறது. கை கால் வலி, மூட்டு வலி, வயிறு அஜீரண கோளாறு, ஸோ இது மாதிரி ஏதாவது எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு நாட்டு வைத்தியம் சிறப்பாக செயல்படும். அதனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரி தொல்லை, அக்கம்பக்கத்தில் தொல்லை, இதெல்லாம் உங்களுக்கு விடுதலாக போகுது. புதியதாக கடன் வாங்காதீர்கள். முக்கியமாக தேவையில்லாமல் கடன் வாங்கி கொண்டால் மறுபடியும் மாட்டிக்கொள்வீர்கள். கடன் வாங்குவது பாயசம் குடிப்பதற்கு சமம். பாயசனும் கடனும் ஒன்று. அதனால் எச்சரிக்கையாக புதிய கடன் வாங்காமல் நீங்கள் செல்வது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் உங்களை வாழ்க்கை தரத்தில் அதாவது ராகு சுக்கிரன் அங்கே உச்சங்கள் வீட்டில் சனி வேறு அங்கே இருப்பது, இதெல்லாம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்க போயிடுது. அதுலேருந்தே நீங்கள் முன்னேறலாம். கேது பகவான் ஒரு பக்கம் ஒரு மைனஸ் பாயிண்ட் செய்தாலும் அது ஈக்குவலாக உங்களுக்கு கேது பகவான் உங்களை உயர்த்தி விட்டுடுவார். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எடுத்த காரியத்தில் லட்சியத்தோடு பயணம் செய்யுங்கள். அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தடையில்லா ஒரு வெற்றியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேஷ்னல் ஹைவேயில் எப்படி தடையில்லாமல் வண்டி போகுது பாருங்கள், அந்த மாதிரி செல்ல போகிறீர்கள். அதனால் ஒரு லக்ஸுரி பயணம், இந்த வாழ்க்கை பயணம் ராகு பகவான் இந்த பயிற்சி வரும்போது லக்ஸுரி பயணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது. வீடு வீட்டில் இருந்த கெட்ட சக்திகள்லாம் விலகி, வீட்டில் கெட்ட சக்தி விலகி நல்ல சக்தி உங்களுக்கு வீட்டில் அமரப்போகுது. குலதெய்வம் வீட்டில் அமரப் போகிறார். இந்த ராகு பயிற்சியால் உங்களுக்கு நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. கூடுமான வரையில் நீங்கள் நல்லது செய்யுங்கள், நல்லதை எண்ணுங்கள். அடுத்தவர்கள் கெடுதல் செய்தார்கள். படிக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு சில தோஷங்களை விளக்கும். இந்த புத்திர பாக்கியம் என்று சொல்லப்படும் இந்த புத்திர பாக்கியம், புத்திர தோஷம் விலகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கண்டிப்பாகும். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நோட் புக், பேனா, ஸ்கேல் வாங்கி தரது, இதெல்லாம் செய்ய உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அன்னதானம் செய்யுங்கள். அனாதை பள்ளிகளுக்கு சென்று உங்களால் முடிஞ்சாலும் ஒரு உதவி செய்யுங்கள். இது உங்களுக்கு பார்த்திங்களா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அதனால் மீனராசி அன்பர்கள் கூடுமான வரையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய கூடுமான வரையில் நல்லதாக செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, முக்கியமாக படிப்பு இந்த ராகு பயிற்சியால் கண்டிப்பாக படிப்பு முன்னேறும். வெளிநாடு, வெளி மாநிலம், இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க பசங்களுக்கு, அது கண்டிப்பாக நிறைவேறும். அது உண்டான முயற்சி நீங்கள் செய்யலாம். உங்கள் பிள்ளைகள் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கும் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கிறது. வெளி மாநிலம், வெளிநாடு சென்று விளையாடும் யோகம் உங்கள் ஊருக்கும், உங்கள் அப்பா அம்மா பேருக்கும், சமுதாயத்துக்கும், அரசாங்கத்திற்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுப்பார்கள். ஒரு தனிமையாக ஒரு ஸ்டார் மீது ஜொலிச்சு நிற்பார்கள். அதனால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கான அடிகோல் இப்போ நீங்கள் அதுக்கு உண்டான வழிமுறை செய்யலாம். உங்களுடைய அதாவது குழந்தைகளை கூடுமான இந்த ஃபோன் பார்க்கறது தவிர்க்கலாம். நீங்கள் பசங்களாக சேருவதை தவிர்க்கலாம். நீங்கள் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் காதல் செய்கிறார்களா, அது கொஞ்சம் கவனிதம் செய்யுங்கள். அதில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் செய்யும் காதலர்களுக்கு காதல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் நீங்களாகவே சண்டை போட்டு பிரிஞ்சுவிடுவீங்க, அதுவும் இருக்குது. அப்படி பிரிஞ்சால் அது ஒரு நன்மைக்கு என்று விட்டு விடுங்கள். கனவு போல் நினைத்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கள். முக்கியமாக இப்போ அந்த இளம் வயதில் இருப்பவர்களும் சரி, எந்த வயதினாலும் இருக்கட்டும், வயது வரம்பு வித்தியாசம் இல்லாமல் இப்பொழுது புதிதாக ஒரு காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை, அக்கறை தேவை. காதல் வசப்படுவீர்கள். ஆணும் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்கும். அதை கொஞ்சம் கவனமாக இருந்து அதிலிருந்து மீண்டு வாருங்கள். உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரும் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது.
அதையெல்லாம் கெடுத்து கொள்ளாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள், லாபகரமாக இருப்பீர்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த 18 மாதம் உங்களுக்கு கூடுதல் லாபத்தையும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களை ஒரு நல்ல நிலையில் வைத்து அழகு பார்க்க போகிறது. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்து குடும்பத்தோடு சென்று ஒரு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு மேன்மையே மேன்மையே. அதனால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.